See, today now we are going to play an activity called 0-minute speech. See, for each and every activity there is an outcome. So, after completion of this 0-minute speech, what you will be able to gain அப்படின்னு சொன்னா, see, nowadays in this fastest world, see, everybody has என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, nobody stops for many minutes of time. அவங்களுக்கு என்ன தேவையோ the very in a short span they require that. So அதனால we should cultivate a skill like that in order to explain a concept to an officer. You should not take many number of time. So within a very short span of time you have to reach him, you have to make him to understand what is that particular concept. So in order for that, you should cultivate a habit or you should bring a quality that ஒரு கான்செப்டை ஒரு 59 செகண்ட்ஸ்க்குள்ள it should not even reach 60 seconds. 58 seconds or 57 seconds or 45 seconds you have to convey the அதோட அந்த ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதோடைய அந்த கான்செப்டை யூ ஹேவ் டு ரீச் டு யுவர் ஆப்பனண்ட். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ப்ளே. ஆர் யூ ரெடி நவ்? See, now I will be giving a single topic. Based on the topic, you just prepare. And after that, you should come here and you should convey the thing and it should reach the opponent within 58 seconds or 59 seconds. Okay, இந்த பிளேயோடைய கான்செப்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ அவுட்கம் என்ன, இந்த பிளேயோடைய அவுட்கம், இந்த ஆக்டிவிட்டியோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட டெவலப் ஆகும். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொன்னால், ஐ கேன் ஏபிள் டு ரீச் மை ஆப்போனண்ட், ஐ கேன் ஏபிள் டு convince my opponent within 45 seconds or within 50 seconds. ஒரு ப்ராடக்டை நான் விற்கணும், அஸ் ஒரு எம்ப்ளாயர் நான் என் ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னு சொன்னால், அவன்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு ஐ எம் நாட் டேக்கிங் மெனி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். வித்தின் 58 seconds, within 45 seconds, I am going to reach my product to my opponent. This is the concept and this is the outcome. Okay, I'm going to share some information about network analyzer in radio frequency. Network analyzer is a tool which is used to characterize the radio frequency and also a microwave component. Network analyzer என்னன்னா அது வந்து ஒரு டூல். அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் மைக்ரோவேவ் காம்பனண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எதுலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் உடைய ஆப்டிமைசேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட்டு ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ் இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதோட சிக்னல்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபில் வந்துட்டு எப்படி பிளாட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆகணும், மாடுலேஷன் அண்ட் ஆம்பிளிட்யூட் அதெல்லாம் வந்துட்டு பிளாட் பண்ணி தான் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நெட்வொர்க் அனலைஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. Here I am going to explain about the topic spectrum analyzer. First of all, what is a spectrum analyzer? A spectrum analyzer in a radio frequency is a device that is used to measure and display the amplitude of signal in a various frequency or different frequency. அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் வந்து வர சிக்னல்ஸோட ஆம்பிளிட்யூடை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்பெக்ட்ரம் அனலைசர். In other words, it is also used to measure the strength of the RF signals over a defined band of frequencies. அதாவது டிஃபைன்டு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம RF சிக்னலோட ஸ்ட்ரென்த் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இட் allows the user to visualize the distribution of signal over a frequency range. அதாவது ஃப்ரீக்வன்சி ஓவர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு சிக்னலை நம்ம யூசர்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. Is this play the 0-minute speech useful?
நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? Just give me a feedback. How far it works with your individual. எப்படி உனக்கு இதில் கெயின் பண்ண அப்படிங்கிறத just give me a feedback. ஃபர்ஸ்ட் யார் சொல்கிறாங்க? மொழி சொல்லுங்க. சார் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ தான் சார் எப்படி எதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குங்கிறது புரியுது. அந்த குறிப்பிட்ட அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துட்டு அவங்க என்ன கண்டென்ட்டோ அதை ஃபுல்லாக சொல்கிறது வந்து இப்போ இதனால தான் அப்படி கண்டிப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல். Very good. Because see ஒரு கான்செப்டை ரீச் பண்ணுறதுக்கு if we take a length of time அப்படின்னு சொன்னால் it will become bored. So that is why we have to reach the concept to the opponent within a very short seconds. So இந்த activity உங்களுக்கு இதை டீச் பண்ணிருக்கோம். Any other feedback? Sorry. சார் இப்போ அதே யூடியூப்ல வந்து ஆட்ஸ் வருது சார், நடுவில் வீடியோ பிளே பண்ணும்போது அதுவும் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் அது மஸ்ட் வாட்சாக இருக்குது. அதில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்காக கரெக்டான எடுத்துக்கிற டைம் வந்து ஜஸ்ட் 5 செகண்ட். அது வந்து புரிஞ்சுது. அது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கொண்டு வராங்க, எப்படி அந்த ஆடியன்ஸ் வாங்க வைக்கிறாங்க. அது Any other feedback? ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், அதாவது வித்தின் 1 மினிட்குள்ள வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸை சொல்றது இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கும் டெக்னிக்கல் லெவல் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸை சொல்லி எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Very good. See, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. Because see, unwanted words can be eliminated. சும்மா வளவளன்னு பேசுறதுலாம் that will not work. So ஒரு defined or refined I have to put up the words, or I have to frame the sentence, and I have to reach my opponent. So this kind of habit can be cultivated. So this will be a main outcome of this activity called 0-minute speech. Okay, thank you. Thank you, sir.